ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வாயை திறக்காதீங்க. ஒழுங்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க. இது கல்யாணி சேர்த்து வச்சு அனுப்ப பாத்துக்கிட்டே இரு. வாசாவலங்க ஒண்ணு பழிக்காது. வாயை மூடிட்டு நில்லு. அவ தங்கச்சி மார்க்கா சொல்லண்டாமா. இப்படி திருதிருப்புன்னு கல்யாணத்தை வச்சா திருதிருப்புனா ஒண்ணு இல்ல. ஏற்கனவே பேசி முடிச்ச கல்யாணம் தானே. வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. இங்க பாருங்கடா, அந்த தாதா பயலுக்கு விஷயம் போறதுக்குள்ள தாலி கட்டுறதுக்கு வழிய பாருங்க. காதுங்காத வச்சு முடிச்ச மாதிரி இருக்கணும். அதுல நாங்க பாத்துக்கிட்டோம். நான் இப்ப கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட முடிஞ்சிருமே. தாலி ஏறிட்டா நமக்கு பிரச்சனையே இல்ல. அதுல கொஞ்ச நேரத்துல தாலி ஏறிடும். எதுக்கு மாசம் மாசம் நின்னுட்டு உள்ள ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இன்னும் 5 வருஷத்துல தாலி ஏறி இருக்கணும். அதெல்லாம் 5 வருஷத்துல ஏறிடும். ஐயோ, என்ன பண்ண பாருன்னு தெரியலையே. என்ன பண்ண பாருன்னு தெரியலையே. இங்க பாரு, நீ இன்னும் என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணாத சொல்லிட்ட. என் அம்மாவுக்கு உன் மோவன் எந்த விதத்திலயும் பொருத்தம் கிடையாது. அதை என் மாவன் பாத்துக்கிடுவான். புதுசா உறவு கிடைச்சனா பழைய உறவுல கசக்குதா. பழைய உறவு நல்லா இருந்தாதான் புது உறவு தேவையில்லையே. ரொம்ப பேசாதனே. வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசாரம் பண்ணு வா. சரி சரி, சீக்கிரம் உள்ள போங்க. தம்பி உள்ள வாடா. பொண்ணுங்க உள்ள காத்துட்டு இருக்கா. போய் தாலி கட்டணும். வாங்க வாங்க. தயவுசெய்து நீங்களும் வாங்க. நான் இல்லாமல. சரி, சீக்கிரம் உள்ள போய் தாலி கட்டுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க, போங்க. நம்ம போட்டிருக்க பிளான் படிதான் எல்லாம் நடக்கணும், புரியுதா? புரியுதுப்பா. எப்படியும் விஷயம் தெரிஞ்சு வருவானுங்க, வராமலாம் இருக்க மாட்டானுங்க. அங்கதான் நாம செய்ய போற வேலை இருக்குது. கரெக்டா கச்சிதமா முடிக்கணும். இதுதான் நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், புரியுதா? இதே மாதிரி ஒரு காலமும் சந்தர்ப்பம் அமையாது, புரியுதா? வேலையை கச்சிதமா முடிங்க. பார், நாம நாசூக்கா செயல்படணும். நம்ம மேல எந்த சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாது. சாமத்தியமா காய நகத்துங்க. நல்லவ மாதிரியே பேசணும், புரியுதா? கிங்ஸ் ஷாப் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். இன்னும் நானா போயிட்டு வரேன். இல்லடா, அங்க சின்ன வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. அவன் டேட்டை கூட்டு போட்டுதானே. அவன் கல்யாண வேலை செய்யுமா அழிஞ்சிட்டு இருக்கான். அவன் வேலை பார்க்கட்டும். சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். கிங்ஸ் ரூம்ல தான் இருக்கான். அவன் வெளியில அனுப்பக்கூடாது. இந்த கல்யாணம் முடிவு வரைக்கும் அவன் எங்கேயும் போக கூடாது. ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால அவனை வெளியில அனுப்பக்கூடாது, புரியுதா? இல்லண்ணே, அதெல்லாம் வெளியே போக மாட்டான், சொல்லிதான் வச்சிருக்கேன். நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, நான் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரேன். சாமனே சாமனே. தேவிக்கான கத்திட்டு வரான். என்ன என்னடா, எவனாவது பிரச்சனை தான் பண்ணா? எவனா பிரச்சனை பண்ண தூக்கி போட்டு போயிடா, பாத்துக்கலாம். இசை அக்காவுக்கு ரகசியமா கல்யாணம் நடக்குது. என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா சொல்ற? நான் மாலைக்காக சொல்ல போயிருந்தேன். அங்க தனியா ஒரு கோயில வச்சு திருட்டுத்தனமா கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க. இங்க வச்சு கல்யாண ஏற்பாடு பண்ண தெரிஞ்சிருனே 10 ஊர் தள்ளிக்கு போய் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எவ்வளவு துடிச்சு அவங்களுக்கு. அப்படின்னு இயல நமக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இதெல்லாம் அதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தது? என்கிட்ட எதுவும் சொல்லல. யார் வீட்டு மருமக கழுத்துல எவன் தாலி கட்டுறது? எப்ப என் பொண்டாட்டி கத்த தாலி கட்டு நினைச்சானோ, இனி நானும் அவ்வளவு சேர்ந்து வாழும் போதே அவன் இந்த பூமியில இருக்க கூடாது, புரியுதா? சத்தியமா இருக்க மாட்டான். சீக்கிரம் போங்க, தாலி கட்டிடாம வண்டிடுறா. கிங்ஸ் சொல்லண்டாமா, நான் அவளை முடிச்சுட்டு வந்துடலாம். அவனுக்கு பார்த்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்குது. ஏதாவது பிரச்சனைனா பெரிய சங்கடமாயிரும். வேண்டாம். கிங்ஸுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். அவன் என்னைக்குமே உங்களை தனியா எங்கேயும் விட மாட்டான். எதுக்கு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்றதா நல்லது. அவளுக்கு கல்யாணம்டா. இந்த நேரத்தில் ஏதாவது அசம்பவம் நடந்தது என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் கிங்ஸின முன்ன விட்டு நம்ம போறதா என்னைக்குமே நமக்கு நல்லது. இது நம்ம குடும்ப பழக்கம் தானே. பழக்கத்தை மாத்த வேண்டாம். கிங்ஸனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே போகலாம். என்னன்னு ஏன் 2 பேரும் கோவமா இருக்கீங்க? எனக்கு ரகசியமா கல்யாணம் நடக்குது. என்ன உணர்ற? ஆமா கிங்ஸனு, 10 ஊருக்கு தள்ளி போய் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க. நடத்துறது யாரு தெரியுமா? தாவீது. இதுக்கப்புறம் அவன் பூமியில வேண்டாம். முடிச்சிருவேன். நான் முடிக்க சொன்னது மாப்பிள்ளைய.
எடுறா வண்டிய. அண்ணா நீ எங்க வர? ஏய் நீ வெளியே வரக்கூடாடா. வண்டியா கிங்ஸே சொன்னா கேளு. இல்லாம உங்களுக்கு எங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கா சொல்லலையா? வண்டியா. அதே மாதிரி வீட்டுல இருக்க பொம்பளைங்க யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. குறிப்பா இசைக்கு எதுவும் தெரியக்கூடாது. புரியுதா? சரிதானே? அண்ணன் வந்ததும் சொல்லி முடிக்கிறது சரியா இருக்கும். அவனுக்கு கல்யாணம் என்ன நாங்க போனேன்னா நானும் ஏழு லவ் பண்றது எனக்கு தெரிஞ்சுடா. அதுக்காக அவனை விட சொல்லியானே. இப்போதைக்கு நான் ஏழு கல்யாணம் பண்ண முடியாது, உனக்கு தெரியல. அதை நான் பாத்துக்கிறேன். வாங்கண்ணே. அந்த நிலைமையில எப்படி நான் விட்டுட்டு வர முடியும்? அண்ணே கிங்ஸில் போறான். அவன் ஏதாவது முடிவு எடுப்பான். நீ வானே. ஆனா ஒண்ணுடா, இதுக்கப்புறம் உசுரோட இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுடா. இருக்கவே கூடாது. இருக்க மாட்டானே. நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல? எல்லா ஏற்பாடும் சரியா இருக்குது. இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். கண்டிப்பா வெளியில வருவோம். இத்தனை வருஷம் நாம காத்துட்டு இருந்த சரியான சந்தர்ப்பம்டா இது. சரி சீக்கிரம் உள்ள வாங்க. இன்னும் ஏன் நேரத்தை கத்துக்கிட்டு பொண்ணை வர சொல்லுங்க, தாலியை கட்டி வச்சிருவான். பொண்ணை வர சொல்லுங்க, கோயில் முன்னாடி போய் தாலி கட்டிடலாம். ஐயோ என் புள்ள வாழ்க்கை போச்சு. வந்துட்டானுங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. மாப்பிள்ளையாரு வாங்க. கவின் தம்பி வாங்க. வணக்கம்லாம் இருக்கட்டும். எங்க மாப்பிள்ளையாரு கவின் மாப்பிள்ள யாருக்கும் மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. இல்ல மாப்பிள்ள, யாருக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்கோம், கொடுப்போம். அதானே எப்பேற்பட்ட குடும்பம் சொல்லி கொடுக்காமலா இருந்திருப்பீங்க. இருடா, உனக்கு ஏன் கைது சாவு? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. அந்த நிக்கல மாப்பிள்ள தம்பி, அவளுக்கும் இந்த இவங்க தங்கம் அவளுக்கும் முன்னாடியே பேசி முடிச்சதானே இந்த பொண்ண கல்யாணம். அதான் நடத்தி வைங்க. ஊர் தலைவரா? யார் ஊர் தலைவரு? இல்ல, ஊர் தலைவருக்கு அடுத்த ஸ்தலத்துல இருக்க, அதான் என்ன நடத்த சொன்னாங்க. இனி உன் வாயிலிருந்து ஊர் தலைவருங்க வார்த்தை வந்தது பூமிக்கு உரமாக்கிறேன். இந்த ஊருக்கு யார் தலைவரா இருக்கணும்னு நாங்க தீர்மானம் பண்ணுவோம், நீ பண்ணக்கூடாது. இருங்கடா, என்னையும் பிள்ளையும் ஊர் தலைவன் ஆகவே விட மாட்டேங்கல்ல. இருங்கடா, காலங்களமா உங்க குடும்பம் தான் இருக்குது. ஏன் மத்தவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா என்ன? தொலைச்சு புள்ள பூச்செல்லாம் வாய திறந்ததே. அவன் கிடக்கான், அவன் சின்ன பையன். வந்த கல்யாணம் வழியா பாப்போம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏற்கனவே பேசி முடிச்சதானே, தாலி கட்டிட்டு போட்டோம். பொண்ணுக்கு விருப்பமா? பொண்ணுக்கு விருப்பமானு கேட்ட. பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன், மூஞ்சி மோரைய பேத்துறேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். தொலைச்சு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். பொண்ணுக்கு விருப்பமா இல்லையா? அது சாம் தம்பிக்கு தெரியாதா என்ன? அது எங்களுக்கு தெரியும். பொண்ணுக்கு விருப்பமா தான் கேட்டாங்க. பொண்ணுங்கிட்ட எல்லாம் எதுக்கு விருப்பத்தை கேட்டுட்டு பையனுக்கு விருப்பம் இருந்தா போதாதா? அப்படி ஓம் வீட்டுல வேணா முடி, மொத்த வீட்டு விஷயத்துல மூக்க நுழைச்ச தாவீது பிறந்ததுக்கான அடையாளமே இருக்காரு. மாமா நீங்க சொல்லுங்க, ஏழடிக்கு விருப்பமா என்ன? என்னப்பா உங்களை கூட இவன் மதிக்க மாட்டேங்க. இவனை எப்படிப்பா? இருடா, இனிதான ஆட்டமே ஆரம்பா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தண்டனை பண்ணுவேன். இங்கே இவன் தலை உருளணும். சொல்லிட்டேன், 3 பேர்ல எவன் தலையாவது இன்னைக்கு இங்க விழுண்டா. தாவிதே, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. நான் பொறுமையா இருக்குது என்ன இருக்குதான். இல்லன்னு வச்சுக்கா, நேரத்துக்கு நீ பார்த்த வேலைக்கு கால கீழே போட்டு நசுக்கிருப்பா. எதுக்கு கண்ட பைலட் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு பொண்ணே வர சொல்லுவோம், கேட்டுவான் விருப்பமா இல்லையான்னு. பொய்யில நீ கூட்டிட்டு வா, தேவையில்லை. அது எப்படி விருப்பம் இருக்கும்? விருப்பம் இருந்தா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. ஆமா, எல்லாமே எங்க வீட்டுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க. கூட போந்த தங்கச்சிக்குமா சொல்லாம கல்யாணம் முடிப்பாங்க? அவங்க தங்கச்சி வீட்டுல தானே இருக்கா, எப்படி சொல்லாம கல்யாணம் முடிக்கிறாங்க? அதான் கூட வந்து தங்கச்சி இல்ல நாய் போச்சே, அவகிட்ட எதுக்கு சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைச்சிருப்பா. அதிகமா பேசினா வாய் இருக்காது. உங்க ஊருட்டல் பேச்செல்லாம் வேற எங்க வச்சுக்கிடுங்க. ஓ, அடுத்த உழைப்புல வளர்ற மாப்பிளையா? வாங்க மாப்பிளையா, கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க. அவர்லாம் எப்பவும் பின்னாடி மட்டும் தான் பேசுவாரு. அப்படிதானே மகிழே? இங்க பாருங்க, அனாவசியமா நின்னு பேசிட்டு கூடாது. என் புள்ளைக்கு எங்க அண்ணன் மகளுக்கு தான் கல்யாணம். அம்மா அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களை யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? சத்தம் போட்டு அனுப்புங்க. அந்த இசைக்கும் எங்க குடும்பத்துக்குமே எந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப நீங்க எல்லாம் யாரு? உங்களை நான் கல்யாணத்துக்கு
போக முடியாது. பொண்ணுகிட்ட கேட்டுட்டு தான் போவோம். இல்லன்னா அவளையும் உள்ள போயிருவீங்க. தவிர காலத்துக்கு வெளியில அவங்க பாத்துக்க. முதத்தல அவன் தலதான்டா பூமியில விழணும். அதான் உங்க ரெண்டாவது தடுத்து மூவா என்னாலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பயம் பத்தாது நினைக்க. அதிக பயத்தை காட்டினா அவளே கழுத்து அறுத்துட்டு வந்துடுவா. அத முத பண்ணுங்க. கல்யாணம் பிடிக்கலன்னு அவ வயல சொல்ல மாட்டேன். அதனால தைரியமா வர சொல்லியிருக்கேன். சொல்லவும் முடியாது அவளால. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. இயல் கழுத்துல ஐயம்மா தாலி கட்டிய தீர்வு. கல்யாணம் நடக்கலன்னா என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது. எதுவும் சொல்லல. எதுவும் சொல்லல. ஆனா அவன் ஏதாவது செஞ்சா சரியா இருக்குமே. பார்க்கலாம். என் பொண்டாட்டி புத்திசாலி. நிச்சயமா அவன் ஏதாவது பிளான் வச்சிருப்பா. என்னன்னா சரி, இன்னைக்கு அவ கல்யாணத்தை நிப்பாட்டவே மாட்டா. என் மகனுக்கும் அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகும். பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு நல்லா வாழ்த்துட்டே போ. கனவா கண்டுட்டு இருக்க கல்யாணத்தை நிப்பாட்டிடலானே, அது கனவுலையும் நீ நடக்காது. நம்பிக்கை உனக்கு. அவ எப்படி கல்யாணம் பண்ண மாட்டானே. ஆனா இன்னைக்கு எப்படியும் கல்யாணம் நடந்துரும். பாக்குறியா? இவங்க தைரியமா ஈர கூப்பிடுறத பார்த்தா அவளை வேற ஏதோ பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க. சத்தியமா அவ கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதை பண்ணிடணும். நீ டென்ஷன் எடுக்காத, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. டேய் சாம், ஆட்டமா போட்டீங்க ஆட்டம். இந்த இயல் கிடைக்கலன்னா நீ என்ன ஆவன்னு எங்களுக்கு தெரியும்டா. அவ கிடைக்காம நீ பைத்தியக்காரன் ஆகணும். அவ பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ அவளுக்கு புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கணும் எங்களுக்கு தெரியும். இப்ப வாக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டியா இன்னொருத்தன் கையில நான் புடிச்சு கொடுக்க போறேன். இதை ஒன்னால இப்ப வெளியில சொல்லவும் முடியாது, இதை தடுக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் நீ பைத்தியக்காரனா ரோட்ட சுத்தல, நான் தாவிதே இல்லடா. இதுக்கப்புறம் என்ன பொண்ணே சந்தோஷமா மாலையை மாத்திட்டு வந்திருக்கா. என்னடி இது? ஒன்னதானடி கேட்கிறேன். என்ன இது? கோத்த குழப்பத கொண்டு துண்டமாக்கிறேன். என்னடி இது? அத்தை, நான் வந்துட்டேன். போலாமா? சாமண்ணே, என்ன இது? என் கொண்டத்தை பத்தி உனக்கு தெரியாதே. விளாடாத போல. வாமா யா வீட்டு மருமகளே. ஏ மகிழே. அம்மா, அண்ணனை கூட்டிட்டு வா. தாலி கட்டுக்கு நேரம் ஆகுது. என்ன மேனி இங்க நின்னுட்டு இருக்கியா? வாங்க. என்ன உள்ள வாங்க. தாயிடனே உள்ள வாங்க. ஆமாமா, தாலி கட்டுக்கு நேரம் ஆயிட்டு. கிங்ஸின் தம்பி, ஊரு தலைவர் நீங்க. நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப வருஷம் நல்லா வாழுவாங்க. இல்ல, ஊரு உங்களுக்கு தானே சொந்தம். உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்ணை துண்டமாக்கிடுவாண்டி. பொறுமைக்கு ஒரு எல்லதான் இருக்கு. உள்ள போடி போடி. கிங்ஸி மாப்பிள்ள தாலி எடுத்து கொடுப்பாரு. ஏழனி, உங்களுக்கு இந்த கல்யாணத்தை சம்மதமா? சோதிக்காத என்ன, பூத்தியட்டன்னு போக்க மாட்டேன். போடி. மர்மல நீ வா. இங்க வேற யாருக்கும் பாய சொன்ன அவசியம் இல்ல. ரெண்டு குடும்பம் ஒருமனப்பட்டு பேசி முடிச்சிருக்கோம் இந்த கல்யாணத்தை. இதுல மூணாவது ஒத்தியது தலையிடுறதுலாம் அநாகரிகம். பாத்துக்கங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடி. என்ன பத்தி நல்லா தெரிஞ்சா எப்படி உன்னால இப்படி முடிவு எடுக்க முடிஞ்சது? விட்டுற நினைச்சிட்டே நீ. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பமா? ஏமா இல்ல வா. தாலி கட்டுக்கு நேரம் ஆயிட்டல. ஏய், அந்த அருவாளை கூடுறா. இருனே, கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த அருவாளை கூடன்னு சொன்னேன். உள்ள வாங்க. தாலி கட்டுக்கு பொண்ணு நேரம் ஆயிட்டல. டேய், அருவாளை கூடுறா. பொறுமையா இருக்க சொன்னேன். டேய், என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏன் மாப்பிள்ள, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க ஏன் பொறுமையா இருக்க முடியாது? வெட்ட போறதே ஒண்ணுதான்டா. இல்ல தம்பி, அவங்க வீட்டு கல்யாணம் நம்ம எதுக்கு தலையிட்டுக்கிட்டு? இந்தாங்க புரியுங்க. ஓட்டுத்த புடிங்கடா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, கல்யாணத்துக்கு வந்த ஒருத்தன் தாங்கி இருக்காது. எல்லாம் முண்டமா தான் போவீங்க. பரவாயில்லையா? என்ன மீறி இந்த கல்யாணத்தை நடத்துங்க பாப்போம். நடத்துங்கடா பாப்பா, நடத்துங்கடா பாப்பா. இதுல மாப்பிள்ள இங்க கத்த தாலி கட்டு பாப்போம். கெட்டுறா பாப்பா. ஆம்பளை தானே, மீச வச்சாதானடா. அவ கத்த தாலி கட்டு பாப்போம். கெட்டுறா பாப்போம். கெட்டுன்னு சொன்ன.
தைரியமான ஆம்பளை இருந்தா என் முன்னாடி அவ கட்ட தாலி கட்டு பாப்பா. ஒத்த எங்க என்ன சொல்றாருலடா, ஆம்பளை தானே? டேய், இங்க கல்யாணம் நடத்திக்க அந்த ஆம்பளைங்களா, அவனை தைரியம் தான் தாலி கட்ட சொல்லுங்க பாப்பா. கட்டுடா பாப்பா. எவனுக்கு கை இருக்கு எவனுக்கு தலை இருக்குன்னு பாக்கதாண்டா நாங்களும் வந்திருக்கோம். கட்டுற அதே தம்பி சொல்றல, கட்டு. இதான் ஆம்பளையாச்சா, கட்ட தாலி கட்டா பாப்போம். கட்டுன்னு இல்ல, கட்டுன்னு நினைச்சதுக்கே உனக்கு உடம்புல கை இருக்காது. என்ன தம்பி அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானே கேக்க? யார்கிட்ட கேட்டா யார் நிப்பாட்றது? கெட்டிக்க போறவளே அமைதியா இருக்கா, நீங்க என்ன தம்பி துள்ளிக்கிட்டு இருக்கீங்க? கெட்டிக்க போறவளே அமைதியா இருக்கா, அவ அமைதியா இருக்கான்னு அவளுக்கு விருப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். வேற நீங்க என்ன துள்ளிட்டு இருக்கீங்கன்னு கேக்க? என்ன அருவாளத்துக்கிட்ட என் புள்ள பாய்ந்துற நினைச்சீங்களா? இல்ல, உன் புள்ள கட்டிதான் பாக்கட்டுமே. இங்க வாங்க தம்பி, இந்த உருட்டு மரத்துல வேற எங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயப்படுறவா நான் கிடையாது. கட்டா, அவ கட்ட தாலி கட்டுறா பாப்போம். கட்டுன்னு சொன்ன நீ கட்டா பாக்கலாம். கட்டிக்க போறவளே சம்மதம் தானே நின்னுக்கிட்டு இருக்கா. அவ எதுக்கு வாயை திறக்கணும்? அவ வாயை திறக்கணும் அவசியம் இல்லை. அவ திறக்கவும் வேண்டாம். உங்ககிட்ட பிடிச்சிருக்க பிடிக்கலன்னு ஏற்கனவே அவ பேச வேண்டாம். அதன தம்பி இவ்வளவு உரிமையா பேசிக்கிட்டு இருக்கிய? உரிமத்தா, உரிமதா. அவ எங்க வாய் திறக்க மாட்டா, திறக்க மாட்டா. அவ எதுக்கு உன் பையனை பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்னு சொல்லனா என்ன அவசியம் வந்திருக்கு? அப்படி ஒண்ணு வாயை திறந்துட்டு வரலாம் வேண்டாம். கல்யாணம் இப்ப என் பிள்ளைக்கு அவளுக்கு தானே, அவ விருப்பத்தை சொல்லட்டும். சொல்ல மாட்டா, அவ சொல்ல மாட்டா. உன் புள்ளைய பார்த்து பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்னு அவ சொல்ல மாட்டா. தம்பி கொஞ்சம் நியாயமா பேசுங்க. அவி சொல்லதும் பக்கம் நியாயம் இருக்குது, பாத்துக்கங்க. கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, ஒம்பரை கொத்த பொத்திடுறேன். அவ வாய் திறக்க மாட்டா. ஏன் நீ சொல்லு, கல்யாணத்துக்கு சம்பந்தம் தானே? டாய், கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, அவகிட்ட நீ பேசுனது இதான் கடைசி. இதுக்கப்புறம் நீ இருக்க மாட்ட, அது வேற. இதுக்கப்புறம் நீ பேச பார்த்த எங்க பேச பாப்போம். என்ன வேணி ஊர்ல மட்ட ரவுடி பையன் கயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே? யாரு ரவுடி பயிலுவ? அது என் சின்னம்மாவா கட்டிருக்க மாப்பிள்ள. மாப்பிள மாப்பிள இவ்வளவு ஆகி போச்சுட. பொண்ணு வாய் தந்து சொல்லிட்டா சரி கல்யாணம் இல்லைன்னு நாங்க பாட்டுக்கு போவோம். எங்களையும் கூட்ட வச்சு அவமானப்படுத்தின மாதிரி இருக்குது. அப்படி ரொம்ப அவமானம் பண்ணா வீட்டுல மூடிக்கிட்டு தூங்குப்பா. எப்படி பேசணும் நம்மள அசிங்கப்படுத்தானுங்க. போட போய் மூடிக்கிட்டு தூங்குப்பா. வயசுல உங்களோட மூத்தவிய கொஞ்சம் பார்த்து பேசுங்க தம்பி. அதெல்லாம் மதிப்பு கொடுக்க முடியாது. போட ஈன வேலை பார்க்க வந்துருக்க உனக்கு என்ன மதிப்புப்பா. ஆடுடா ஆடுங்க. ஒன்னன் தம்பி 3 பேருமா ஆடுறீங்க. உங்க ஆட்டத்துக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கதானடா நாங்க இருக்கோம். எவ்வளோ பேசணுமோ பேசிக்க. ஒன்னு நிலைமை தாண்டா உனக்கும். அதுக்குல தம்பி ஆடுதான் ஆகி போச்சு. பொண்ணு பிடிக்கலன்னா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். இதுல என்ன இருக்குது? பிடிக்கலன்னு தாண்டி பாட்டிடுவான். பொண்ணு சொல்லட்டுமே. அவ பேச வேண்டாம், அவ பேசணும் அவசியம் இல்ல. இல்ல தம்பி, நீங்க இவ்வளவு உரிமையா அந்த பொண்ணுக்காக பேசுறத பார்த்தா என்ன 6 வருஷமா வச்சுக்கிட்டேன் போடுனேன். இல்ல இல்ல தம்பி, சும்மாதான் கேட்டேன். உங்களை பார்த்தாலே பயம் வருதுடா. இதே மாதிரி ஊரே எங்களை பார்த்து பயப்படணும்டா. அதுக்கு ஒரு காலத்தை உருவாக்கணும்னா நீங்க 3 பேர் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. பார்த்துக்கலாம். 7 வீட்டுக்கு போ. 7 1 வீட்டுக்கு போ சொன்னேன். என்ன தம்பி கெட்ன மாதிரி ரொம்ப உரிமையா பேசுறிய? பொண்டாட்டியோ? இந்த அறுவலை கொடு. என்ன தம்பி பின்ன வீட்டுக்கு போன உரிமையோட உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காவ? என் பையனுக்கு அந்த பிள்ளை பேசி முடிச்சிருக்கு, நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? 7 வீட்டுக்கு போன்னு சொன்னேன். போடு. சொல்லிக்கிட்டே இருக்க, நின்னுக்கிட்டே இருக்க. போனா என்ன ஆகும் தெரியல. 7 வீட்டுக்கு போனேன். அவ போக மாட்டா. டேய் விமலே, அவ கட்ட தாலி கட்டற. உள்ள போய் ஒன்னு தாலி கட்ட வேண்டாம், இங்க கட்டு. என்ன செய்றாங்க நானும் பாக்குறேன். நீ கட்டின தாலிய எவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். கட்டா பாப்படி. கட்டுவேன் போக்கலாமா? கட்டுறா பாப்படி. அம்மா அருவாளி நீ இப்படி பேசுறா? பாக்கலாம், என்னன்னாலும் பாக்கலாம். ஐயா நீங்க தாலி கட்டில என்ன பண்ணுவீங்க? ஏக்கா உன் மகன் அழுதுட்டே இருக்கான்க்கா. நீ எப்படி இங்க வந்த? குழந்தையா? ஏக்கா உன் மகன் அழுதுட்டே இருக்கான்க்கா, புடி. அச்சச்சோ பிள்ளை அழுதுட்டே இருந்தானடி. சரி வாங்க, அம்மாக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதான் அம்மா வந்துட்டேன். வாடா செல்லம், வா வா வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. அம்மாவா? 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 என்ன கேள்வி இதெல்லாம்? அச்சச்சோ வாடா வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. வா அம்மா கிட்ட போ, அம்மா கிட்ட போ. அச்சச்சோ ஏ செல்லம் வா, அம்மா கிட்ட வா. அம்மாவா? இது என்னடா புது ட்விஸ்ட்? அம்மாவா? வா வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. வாடா நீ உங்க அம்மா கிட்ட
அவன் என்ன தவிர வேற யார்ட்டும் இருக்க மாட்டா. வாடா வா, அம்மா கிட்ட வா. இப்பதான் காலாம இருக்கான். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? செல்ல பிள்ளை, அம்மா தடுனீங்களா? இங்க பாரு, நம்ம பாட்டிய பாரு, பாட்டிய பாரு, பாட்டிய பாரு. இதே உங்க பேரன்னு பாருங்க தே. யாருக்கு யாரு பேரு? உங்க பேருங்க தே. என்ன மட்டும் ஏத்துக்கிட்டா எப்படி? என் புள்ளைய ஏத்துக்கிடுங்க. அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிடுவீங்க, அப்படிதானே தே? தே நேரம் தே, மூத்தத்துக்கு நேரம் ஆகுது. உங்க பிள்ளைய என் கட்டுல தாலி கட்ட சொல்லுங்க தே, நேரம் ஆகுது. என் பிள்ளை வேற அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பசி ஏத்தணும். சீக்கிரம் தே. விமலத்தா, தாலி கட்டுங்க. என்னடி யார் இது? இல்ல, எங்க அக்கா பிள்ளைதான். அக்கா பிள்ளையா? ஆமா ஆமா, நீங்க அங்க பாருங்க, கல்யாணம் நடக்க போகுது. கொண்டவன் கல்யாணம் நடந்துச்சுங்க. அவன் வெறும் மூலையை தான் போவான், பாக்கியா? அது உங்க சாமர்த்தியம். வா, நீ ஒரு கைப்பிடி. ஆரடியா தான் இருக்க. அருவா பிடிக்கிறேன்னு எனக்கு சொல்லியா கொடுக்கணும். கொடுத்து பாருங்க, எப்படி சீவரன் மட்டும் பாருங்க. ரசக்கண்ணா கிங்ஸி பொண்டாட்டி தாண்டி. என்ன கவிதை மாமா இதெல்லாம்? எனக்கே ஒரே குழப்பமா தான் தம்பி இருக்குது. இதே உங்க பேரனை கையில பிடிங்க. உங்க புள்ள தாலி கட்டினதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். அவன் பசியில அழுதான் தே. சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க. நான் எப்படி? அது உன் குழந்தையா? என்னதானே அம்மானு கூப்பிட்டா நான் தானே பசியத்த போறேன். அப்ப நான் தானே அம்மா. நீங்க தான் தாராள மனசுள்ளவங்க, ஏத்துக்கிடுவீங்க. தாலி கட்டுங்க தான். என்ன வேண்டியதெல்லாம்? என்ன வேண்டியதெல்லாம்? ஏன் அவட்ட கேட்ட எல்லா ஏற்பாடும் பண்ணுன, இப்ப அவகிட்ட கேள்வி கேட்க? அவளே திருடனுக்கு தேல் கொட்டின கதையா நின்னுகிட்டு இருக்கா. உன் கூட கூட்டு சேர்ந்தல அவளுக்கு தேவைதான். ஏக்கா, ஏதாவது ஒரு முடிவெடு. பிள்ளை அழுதுட்டு இருந்தா. ஐயா, உங்க பேரனை பிடிங்க, நேராவது. என்ன இது? எப்படி குழந்தை? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க என்னது தாலியே கட்டிக்கிட மாட்டீங்க. அது எதுக்கு உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. அதான் என் புள்ளன்னு சொல்றேனே. அவனும் என் அம்மான்னு சொல்றான். இதுக்கு மேல என்ன வேணும்? டேய், நீ ஏன் சொல்லுடா. நான் யாரு உனக்கு? என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. இது யாரு புள்ள? ஏன் புள்ள? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. என்னத்த இது கூட தெரியாம கல்யாணம் ஆகித்தான். நான் இவ கழுத்தை தாலி கட்ட மாட்டேன். நான் இவ கழுத்தை தாலி கட்ட மாட்டேன். டேய், இவன் நம்மள ஏமாத்த பாக்குறா. தாலி கட்டுறா. அச்சச்சோ, சரிங்க தா, பிள்ளை பிடிங்க. முகச்சாடிய பாருங்க, உங்களுக்கு கூட சந்தேகம் வருமே. அரே, நான் தாலி கட்ட மாட்டேன். நான் தாலி கட்ட மாட்டேன். அவன் நம்மளுக்கு ஏமாத்தாடா. சொன்னா கேளு. என்னால அவளை ஏத்துக்க முடியாது. அந்த குழந்தை அம்மான தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை சாட எல்லாம் ஏமாத்த வேலை. சொன்னா கேளுடா. சிச்சி, பிள்ளைக்கு பசியா இருக்கு. நான் பசி ஆத்திட்டு வரேன். வந்து தாலி கட்டு வச்சுக்கலாம். நோ நோ, நான் இவ கழுத்தை தாலி கட்ட மாட்டேன். இவ கெட்டு பண்ணுவா. எனக்கு 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 இவ வேண்டாம். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. உண்மையிலே உன் குழந்தையாமா? ஆர்வம் உன் காலு கீழே நடக்கு, பாத்துக்க. ஆமா மாமா, பாப்பா குழந்தையேதான். அம்மா ஒரு பிளான போட்டா. எதுக்கு ஒரு பிளான போட்டுட்ட? இந்த ஐடியா கொடுத்தது யாரா இருக்கும்? பொம்மிமா, என்னதான் எங்க அக்கா சொல்லுதா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வாடா, நம்ம வீட்டுக்கு போலாமா? உள்ளே கொண்டா. இப்ப மத உண்மை புரியுதாமா? கையில குழந்தை வந்த உடனே இந்த குழந்தை என் அம்மான்னு சொன்ன உடனே என்னை பத்தினி இல்லைன்னு கழுத்துல அந்த மாலை கழுத்தி போட்டுட்டு போயிட்டான். நான் எதுவுமே சொல்லலை. கையில இந்த குழந்தைய வாங்கி வச்சிருக்காரு. இதாம்மா உண்மையான புரிதலே. வா, என்ன அழகா சொல்றோம் பாருங்க. இவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 4 வயசு பிறக்க போதே. அழகா இருக்கான்ல. அழகாதாப்பா. ஏய், சித்திக்கிட்ட வா. செல்லம் போல இருக்குது பாரு. உன் பேர் என்ன பேரு? உன் பேர் என்ன பேருன்னு கேட்ட. அவன் பேர் ராஜா. நீ எதுக்கு நீங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்த? எவனோ ஏதோ ஏற்பாடு பண்ணா வந்துருவேனே. நான் என்ன செத்தாடி போயிட்டேன். எனக்கு தெரியும். இதுக்கு ஒரு முடி வைக்கதான் இங்க வந்தேன். சும்மா சும்மா என்னைய அப்படி பொண்ணு கேட்க வரக்கூடாதுல்ல. அது எனக்கு பிடிக்கல. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் நான் இங்க வந்தேன். யாரு பொண்ணாட்டி பொண்ணு பார்க்க வர்றது?
யாருக்கு பேச வர்றது? ஒத்தா முற்றுப்புள்ளி வைக்க தான் வந்தேன். என்னண்ணே இவ்வளவு நாளா பழக்கம்? கொஞ்ச நாளாதான். சொல்லவே இல்லை. உன் கல்யாணம் முடிட்டுமே நினைச்சேன். சரி, இனிமேல் எவனாவது கூட்டம் வந்து நிக்காத. சரி போ, வீட்டுக்கு போ. என்னடா ராஜா உன் பேரு? இங்க பாருங்க, பாரு சித்திய பாரு, சித்திய பாரு. அவன் அழகா என்கிட்ட சேருவான். அப்படியா? அப்படியா? நீ சித்திக்கிட்ட நல்ல சேருவியா? ஏய், வா சித்திக்கிட்ட வா. ஆனா அப்பா அப்பாவா? சித்தப்பாக்கத்தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் எப்படி உடனே போய் சேர்ந்துக்கிட்டா? அவன் அப்படித்தான் சேருவான். அப்படித்தானே தங்கம்? அப்பா இங்க வா, என்கிட்ட வா. அதுவும் சித்தப்பா தான். அப்பா சித்தப்பாவா? சித்தப்பாக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்குது. வா அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. அப்பா என்ன இந்த பையன் எங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போக மாட்டேக்கா? என்ன என்ன பாச்சல்லோ? என்ன என்ன அப்பா அப்பா அப்பாட்ட இருந்துக்கா. என்ன எழுதலாம்? என்ன எழு? உங்க அத்தைக்காரி வேணா கேட்காம இருக்கலாம். பெத்தவன் நான் கேட்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இதெல்லாம்? நிச்சயமா நீ கேட்பேன்னு எனக்கு தெரியுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை தத்து இருக்கிறது இல்லை. அப்படிதான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கான குழந்தை நான் தத்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நான் தாயாயிட்டேன். இனி கண்டவன் வந்து என்ன பொண்ணு கேட்க முடியாதுல்ல. நீயும் கண்டவனுக்கு என்ன வாக்கு கொடுக்க மாட்டல்ல. கண்டவன்லாம் வந்து என்ன பொண்ணு கேட்க கூடாதுல்ல. அதான் இனி எவனும் வந்து என்ன உரிமை கொண்டாட முடியாதுல்ல. இப்போ இந்த குழந்தைக்கு நான் அம்மா. இப்போ எவனும் வந்து பொண்ணு கேட்க மாட்டாளாமா? பார்த்தால ஒரு வார்த்தை இது வரைக்கும் இந்த குழந்தை யாதுன்னு கேட்கல. இதுக்காக இந்த குழந்தைன்னு கேட்கல. ஏன் தத்தெடுத்தன்னு கேட்கல. எப்படி இந்த குழந்தைக்கு நீ தாயின்னு கேட்கல. இதுதான் காதல். புரியுதா? எதுவுமே கேட்காம கையில் எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு பாரு. இதுதாம்மா காதலே. அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த நாய் என்ன பண்ணிட்டு போச்சு பார்த்தல. பேசி முடிச்சிருக்கா பாரு. அவங்க உருட்டல் மெட்டலுக்கெல்லாம் பயந்து நான் என்னையே இழக்க சொல்லுதியா? சாவு ஒரு முறைதான். அதான் போராடி பார்க்கலான்னு போராடினேன். நல்ல வழி கிடைச்சது, தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். உங்க யாருக்கும் தெரியாத உண்மை சொல்றேன். இந்த கொண்டு நான் இப்ப தத்து எடுக்கல. நான் தத்து எடுத்தே 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னம்மா தங்கம் சொல்ற? ஆமாப்பா, நான் தத்து எடுத்த 3 வருஷம் ஆகுது. தத்தெடுக்கும் போதே என் கையில குழந்தை கொடுக்கும் போதே எனக்கான அது வயசும் பத்தாது, அதுக்கான அணுவும் பத்தாதுன்னு முறைப்படி எனக்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ நான் முறைப்படி ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிற வயசும் அந்த குழந்தைய பராமரிக்கிற பக்குவம் எனக்கு இருக்குங்கனால முறைப்படி என்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க. ஆமாப்பா, நாங்க முறைப்படி தான் தத்தெடுத்தோம். அப்பா, உண்மையிலே அந்த குழந்தை தத்தெடுக்க சொன்னதே இசைதான்ப்பா. நான் இசைதான்ப்பா போய் தான் அந்த குழந்தைய தத்து எடுத்தோம்ப்பா. உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சப்பா, ஆனா அப்ப சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்பவும் எனக்கு வயசு பத்தாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனால அக்கா பேர்ல தான் அந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைக்கான அத்தனை செலவு நான் தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெத்தாதான் குழந்தை இல்லை. எப்போ இந்த குழந்தைக்கு நான் தாயின்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தேனோ அப்பவுமே இருந்தே அந்த குழந்தைக்கு தாயானப்பா இருக்கேன். தினமும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனதே கோயிலுக்கு போகலப்பா, குழந்தை பக்கம் தான் போனேன். இது உன் ஐடியாவா? உங்ககிட்ட மறைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு முக்கியமாக ஒருத்தவங்களை தெரியும். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட இருந்தே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அக்காவை கூட்டிட்டு போனேன். குழந்தைய கொடுத்தாங்க. வளர்க்குற பக்கம் எனக்கு இல்லை. அக்காவுக்கு வயசு பத்தாது. அதனால எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சோம். அதனால இப்போ முறைப்படி எங்கள் குழந்தைய நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ணே? சரி பரவாயில்ல, நம்ம குழந்தைதான். இந்த குழந்தை நம்மளே பார்த்துக்கலாம். ஆசைப்பட்டு வாங்கியிருக்க, அதுவும் நல்ல காரியம் பண்ணியிருக்க. சரியா? இந்த குழந்தை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, குழந்தை நல்லா பார்த்துக்கலாம். என்ன யாருன்னு கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். நல்ல காரியம் பண்ணியிருக்க, இருக்கிற கேள்வி கேட்கணும். எனக்கும் ஆல்ரெடி அவளை பண்ண ரொம்ப பிடிக்கும். நம்ம வளர்த்துக்கலாம். சரிங்க, புரியுதாம்மா? இதுதாம்மா புரிதலான காதலே.
அவகிட்ட எதுவுமே சொல்லல. நம்ம வளர்த்துக்கலான்னு சொன்னாரு பாருமா, அதுதாம்மா புரிதல் உள்ள காதலே. இனி அது புரிஞ்சு நடப்பா நினைக்க. இனி எவனையாவது என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் புருஷனா அது இவரு மட்டும்தான். இந்த உடலும் உள்ளமும் இவருக்கு மட்டும்தான். புரியுதா? இனி எவனாவது என்ன பொண்ணு பார்க்க வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அறுத்துறேன்.